ஹோம் மேக்கர்ஸ்க்குன்னே உண்டான ஒரு ஃபீலிங் என்னன்னா, ஒரு மாரியா கில்ட்டான ஃபீலிங்காவே இருக்கும். ஒரு குற்ற உணர்வாவே இருக்கும். யோசிச்சு பார்த்தா நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்டா இப்படி இருக்குன்னு நமக்கு அந்த ஃபீலிங்ஸ்க்கான அர்த்தமுமே வந்து தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அந்த ஃபீலிங்ஸ ஃபேஸ் பண்ண ரெடியா இல்லாம உடனே டைவர்ட் ஆயிருவோம். ஃபோன் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஸோ இந்த மாரியான ஃபீலிங் வந்து எனக்கு எப்போ இருந்துச்சுன்னா, சம் இயர் பேக் வந்து எப்பவுமே ஒரு குற்ற உணர்வா ஏதோ ஒரு தப்பு பண்ற மாரியே இருக்கும். ஆனா யோசிச்சு பார்த்தா எந்த தப்பு பண்ணலையே, ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும். அத கண்டுபிடிக்கிற முயற்சியில தான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம டைமை வேஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். டைமை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியில நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். அதுதான் இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பிராண்டா மாறி இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருது அப்படின்னா உடனே அதுல இருந்து டைவர்ட் ஆகாம, ஸோ அந்த ஃபீலிங் உங்களுக்கு வந்ததுக்கான ரீசனை வந்து கண்டுபிடிங்க. ஸோ அந்த ஃபீலிங் வந்து உங்களுடைய ஒரு கேரக்டரை மாற்றக்கூடியதா இருக்கலாம், இல்லைன்னா நீங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு தப்பை விடக்கூடியதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து இறைவன் பக்கம் திரும்புறதா இருக்கலாம், இல்லைன்னா வந்து உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் போடுறதா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்த வந்து அது உங்களுக்கு சொல்றதுக்காக தான் அந்த ஃபீலிங்ஸ் வருது. ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் டைவர்ட் ஆகாம அதை ஃபீல் பண்ணி அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.